அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த பதிவில் வந்துட்டு என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிற மல்லி முல்லைப்பூ இந்த சீசனில் அழகாக அருமையாக பூத்துட்ருக்குங்க. அதை பற்றி இந்த பதிவில் உங்கள் கூட பகிர்றேன். இவ்வளோ பூக்கள் பூக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான பராமரிப்புகள் கொடுக்குறேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிற மல்லி முல்லை வகைகள் பார்க்கலாம். என்னுடைய மாடி தோட்டத்தில் ஒத்தை மல்லி இருக்குதுங்க, அடுக்கு மல்லி இருக்குது, குண்டு மல்லி இருக்குது, இருவாச்சி மல்லி இருக்குது. 4 வகையான மல்லிப்பூக்கள் இருக்குதுங்க. முல்லைப்பூவில் வந்துட்டு சந்தன முல்லையும் காக்கரட்டான் முல்லை இதுவும் இருக்குது. நிறைய பூக்கள் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நான் 2 நாளுக்கு ஒரு முறை பூக்கள் கலர் பூக்கள் வச்சு கோர்த்து உங்கள் கூட காமிச்சிட்ருக்கேன். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போவே பாருங்கள், இந்த செடியில் எவ்வளோ மொட்டைகள் இருக்குது பாருங்கள். கிளைக்கு கிளை மொட்டைகள் வந்திருக்கு. நான் என்ன மாதிரியான பராமரிப்பு கொடுக்கும்போதுட்டு இப்படி மொட்டைகள் வைக்கிதுங்கிறத பார்க்கலாம். கோடை காலத்தில் மல்லிப்பூக்கள் அதிகம் பூக்குங்கிறதுனால மல்லிப்பூக்கு தேவை புதிய தளிர்கள் வரும் இடத்துல தான் மொட்டைகள் வைக்கும். இதை அனுபவம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் கோடை வரத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் கிளைகள் எல்லாமே கபாத்து பண்ணி விட்டுட்டேன். பொங்கல் டயத்துலேயே பண்ணி விட்டுட்டேங்க. இதையும் நான் உங்கள் கூட பகிர்ந்துருந்தேன். அதுக்கப்புறம் பாதி அளவு மண் எடுத்துட்டேங்க. தொட்டியில் பாதி அளவு மண் எடுத்துகிட்டு புது மண், அதாவது நம்ம தோட்டத்துலேருந்து புது மண் எடுத்துகிட்டு கிச்சன் கம்போஸ்ட், நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுகள் உரம், அதை 2யும் கலந்து புது மண்ணாக மேல் பக்கம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேரடியான வெயில் படுற மாதிரி வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். இந்த 3 பராமரிப்புகள் தாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற காய்கறி தோல்கள், பழத்தோல்கள், ஊற வச்ச தண்ணீர் 3 நாளுக்கு ஒரு முறை கொடுத்துட்ருக்கேன். இலைகள் மேலேயும் தெளித்து விட்டுட்ருக்கேங்க. கரெக்டாக 2 வேளையும் தண்ணீர் கொடுத்துட்ருக்கேன். மல்லி முல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான வளர்ப்புங்க. இது பதியம் வைக்கிறதும் சரி, வளர்ப்பும் சரி, பெரிய அளவில் பூச்சி தாக்குதல் அதெல்லாம் எதுவுமே வராதுங்க. பூக்கள் முடிஞ்சோடனே அந்த ஒரு 2 இலைகளை மட்டும் கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் புதிய தளிர்கள் வரும். இது முடிஞ்ச செடிங்க. ஏற்கனவே பூத்து இப்போ கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. இதில் எல்லாம் இந்த வேலைகள் இன்னும் கொஞ்சம் செய்யணும். பாதி அளவு செஞ்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் செய்யணுங்க. இது போல் செஞ்சாலே போதும். நம்ம வீட்டில் உள்ள மல்லி முல்லை சூப்பராக பூத்துட்ருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி நம்ம மாடித்தோட்டத்தில் பூத்த அழகான காட்சிகள் எல்லாமே, அந்த மல்லி முல்லை கோத்தது எல்லாமே எல்லோரும் பார்த்தவங்களுக்கு தெரியும். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு, பார்க்காதவங்களுக்காக அதையும் ஃபோட்டோவாக இதில் நான் பகிர்றேன். இது எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் பூத்த பூக்கள்ங்க. முழமளவு பூக்கள் நம்ம மாடி தோட்டமும் கொடுக்கும். அதனால் இந்த எளிமையான பராமரிப்பில் சூப்பராக வளர்க்கலாம் மல்லி முல்லை. தொடர்ந்து பாருங்கள். நம்ம தோட்டத்து மல்லி முல்லைகளை எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நல்ல நிலமையில் போகிறதுக்கு உதவும். சரிங்களா? ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்ங்க. அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம்.